அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டாக எழுதி போயிட்டாங்க. அந்த அக அனுபவத்தை பெற்றுவிட்டு அந்த நிலைக்கு மட்டும்தான் அதுக்குண்டான சரியான விளக்கத்தை கோரி அந்த நிலைக்கு உங்களை கொண்டு சொல்ல முடியும். இப்போ கவனிங்கன்னா, திருமூரர் எழுதிய பாட்டு 577வது பாட்டு பார்த்தீங்கன்னா, 12 ஆணைக்கு பகல் இரவுள்ளது, 12 ஆணையை பாகன் அறிந்திலன், 12 ஆணை பாகன் அறிந்தபின் 12 ஆணைக்கு பகல் இரவு இல்லையேன்னு பாட்டு எழுதியிருக்கார். 577 பாட்டு. அப்போ 12 ஆணைக்கு பகல் இரவுள்ளது என்றால் சூரியகலை சந்திரகலை மூச்சு தொப்புள் குழி பொருமதி வரலும் ஓடுது. அந்த மூச்சு நீளம் 12 அங்குலம். இந்த 12 ஆணையும் பாகன் அறிந்திருந்த அறிவு தெரிஞ்சுக்கல. 12 ஆணையும் பாகன் அறிந்த பின் குருடு கேட்டு அறிஞ்சதுக்கப்புறம் 12 ஆணைக்கு பகல் இரவு இல்லையே அப்படிங்கிறார். சூரியகலையும் சந்திரகலையும் இயங்காதுங்கிறார். மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராதுங்கிறார். இதுதான் அவர் இரவு பகலறியா இன்ப நிலை என்ற தலைப்பில் சொல்லியிருக்கார். அப்போ மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வந்தால் வர வர ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 21,000 மூச்சு உடம்பு இயக்க விட்டாகணும். 8 அங்கல் எடுத்து 4 அங்கலம் சேர்த்து விடுறாங்க. இதெல்லாம் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் தேகம் செய்யும் பொழுது மூச்சு வெளியே போகுது. அதனால் தன்னோட நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் 30,000 மூச்சுக்கள் மூக்குலை விட்டுக்கொண்டு, சுவாசத்தை மூக்குலை விட்டுக்கொண்டு தன் ஆயுட்காலை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட்டோட விளக்கத்தை கூறி ஆதி பிரண வாசிய வித்தையில் 1 மணி நேரத்தில் சூரியகலையும் சந்திரகலை மூச்சு முழுமையாக அடங்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. 24 மணி நேரமும் உங்கள் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தை இந்த உலகில் ஆதி பிரண வாசியாக வித்தியால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த இயக்கத்திலையும் இந்த பயிற்சி சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் விவரம் இறைசக்தி மையம் 83 0 0 452 668. சகல சௌபாக்கியம் பெறுக.